வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஒன்று வளர்த்துட்டு வச்சுருக்கோம். இது அன்சீசன் தான், அன்சீசனில் விளையிற மாம்பழம். இது நம்ம தம்பியோட மாமனார் வீட்டிலேருந்து வந்தது, அதுதான் வச்சுருக்கோம். அடுத்து சாத்துக்குடி ஒரு 5 சொல்ல வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம். இது காராமணி பயிர், இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆம்லெட், முட்டை ஆம்லெட்டு. அப்புறம் மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச மாப்பிள்ளை சம்பா சோறு தான். இது என்னாச்சுன்னா, நம்ம டெய்லி பழைய சோறு சாப்பிட்றோமே அப்படிங்கிறனால தண்ணி ஊற்றி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தக்காளியெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி காலை உணவு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஃபுட்டு கொடுக்க தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 10-11 பேர் புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தமாரி புக் பண்ணால் நம்மளுக்கு சிரமம், செய்கிறதுக்கு சிரமம். அதனால் 10 பேருக்கு நாளைக்கு ட்ரையல் பேசிஸில் ரெடி பண்ணுறது முடிவு பண்ணியாச்சு. மெனு முடிவு பண்ணியாச்சு, ப்ரைஸும் முடிவு பண்ணியாச்சு. எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுறப்ப எல்லாமே சொல்லிடுறேன். அப்புறம் 2 டேஸ் விட்டு திங்கட்கிழமையிலேருந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் பிளான் இது. ஏன்னா நம்ம வீட்லேயே பண்ணுறோம் அப்படிங்கிறனால முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். யாருக்கு தேவையோ முன்னாடி புக் பண்ணிடுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஹோட்டல் மாதிரி என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது கொடுக்க மாட்டோம். எங்களுடைய ஃபுட்டு பேலன்ஸ்டு டயட் என்னவோ அந்த டயட்டை அது உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறதா தான் பிளான் இது. ஸோ இது முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு, வயதானவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஓகே, தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே.